பாவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், தியானம் பண்றார். வடிவமும் உயரமும் வேணா வித்தியாசப்படலாமே ஒழிய இதுதான் பரதத்துவம், பகவான் இப்படிதான் இருப்பான்னு அடிச்சு சொல்றார். 1000 பேர் 1000 சொன்னாலும் பகவான் எப்படி வேணா இருப்பான் அப்படிங்கிற. பெருமாளே தான் பாகவதரா வந்து அப்பா மாட்ட இங்க இருக்காருன்னு சொல்ல உடனே நக்கலாம்பா திருமலைக்கு கிளம்புறா. ரொம்ப அழகா ஒரு சுவாரஸ்யமான குட்டி சரித்திரம். குருவாயூர்ல நாராயண பட்டத்திரி நமக்கு தெரியும், குருவாயூர் நாராயணியம் கொடுத்துட்டார். அவர் கொஞ்சம் கர்வம் இருந்துதான். நாராயணியத்தினுடைய சாரமா குருவாயூரப்பனே நிக்கிறான். பண்ணியான்னு கேட்டா ஆமா ஆமான்னு மண்டையாடுறான். இதை விட ஒரு பெரிய பெருமை என்ன வேணும் அப்படின்னு நினைச்சுங்க. பூந்தான பண்டிதர் இருக்கார், ஞானப்பானை கொடுத்தவர் நமக்கு தெரியும் இல்லையா. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே இங்களோனேனும் நெருங்கிலா நாடே ஓ நெருங்கிலா. இந்த ஞானப்பானை கொடுத்தவர் ரொம்ப பவ்யமா இருக்கார். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனே பார்த்துட்டாருங்கிறதுனால இந்த பூந்தான பண்டிதர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமி குருவாயூரப்பனை நான் எப்படி மனசுக்குள்ள உரு ஏத்திக்கணும்னு கேட்கிறார். இவருக்கு ரொம்ப கடுப்பு. நான் வந்து எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கறதான்னு கேட்குறான். அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோட எட்ஜில் இருக்கிற அவர் என்ன சொன்னார், கடுப்புல சொல்றார், எரும மாடை நினைச்சுட்டு பாரு அப்படின்ட்டு. இவருக்கு இவரை வந்து அவமானப்படுத்துறான்னே தெரியல. ஓஹோ எரும மாடா நினைச்சுன்னு தான் குருவாயூரப்பனை பார்க்கணும் போல இருக்குன்னு எரும மாடாவே நினைச்சுட்டார். தியானம் பண்ணிட்டு எரும மாடு அப்படிதான் நினைச்சுவேன். குருவாயூரப்பனை மனசுக்குள்ள எரும மாடாவே பாவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், தியானம் பண்றார். ஸ்ரீவேலி பிரதட்சணம் வரார் சுவாமி. ஸ்ரீவேலி பிரதட்சணம் வரும்போது ஒரு இடம் அப்படியே தட்டுறது. என்ன பண்ணியும் சுவாமி வரமாட்டேங்கிறார். நாராயண பட்டத்திரிலாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே வேலைக்கால. கடைசியில இந்த பூந்தான பண்டிதர் இருக்காரோ இல்லையா, ஆஹா ஓஹோங்கிறார் கண்ணு மூடிண்டு. எல்லாருக்கும் எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். நாங்களே திண்டாடின்னு இருக்கோம் சுவாமியை வெளியில எடுக்க முடியாம, இவர் ஆஹா ஓஹோங்கிறாரே அப்படின்னா, நீங்க சுவாமியோட கொம்பு இடிக்கிறது அப்படின்னாரு கண்ண மூடிண்டு. சுவாமிக்கு கொம்பா? நாராயண பட்டத்திரிக்கு அப்பதான் புரிஞ்சுது, நம்ம கொம்பு எரும மாடுன்னு உடனே ஒரு எரும மாடாவே பாவிச்சிருந்தால சுவாமி எரும மாடாவே ஆயிட்டார். அதுக்கப்புறம் கொம்பு இருக்கிற மாதிரி நினைச்சுண்டு இந்த கொம்பை கொஞ்சம் அப்படியே இறக்கி எடுத்துன்னு வந்து என்ன சுவாமி வெளியில வந்துருவாருங்கிறார். ஸ்ரீவேலியில சுவாமி அழகா வெளியில வந்தார். பண்ண என்ன அர்த்தம், எந்த மாத்திரமுன எவ்வரு தலச்சின அந்த மாத்திரமே అంతరాంతరములెంచి చూట పిండండే నిప్పడి అన్నట్లు కొలుదురు మేము వైష్ణవులు కూరినితో విష్ణుడని పలుకుదురు మేము వేదాంతులు పరబ్రహ్మం వనుచు తలదురు మేము శైవులు తగిన భక్తులను శివధనుసు అలరి పొగటి తుదురు కాపాలి కురు ఆది భైరవుండనుచు ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే సరి నిన్ను దురుశక్తేయులో శక్తి రూపని వనుచు దర్శనముల మేము నానా విధులను తలబుల కొలదుల భజింతురు శిరుల మిముయే అల్ప బుద్ధి తలచిన వారికి అల్పం బబుతు గరిమల మిమునే గణమణి తలచిన గణ బుద్ధులకు కనుడబు నీ వలన కొరదే లేదు మరి నీరు కొరడి తామరవు ఆవల భాగీరథి తరిబాబుల జలమే ఊరిన ఎట్లు శ్రీ వెంకటపతి నీవైదేమము చేకుని ఉన్న దైవమణి ఈ వలనే నీ శరణనయరను ఇది ఏ పరతత్వము నాకు ఇది ఏ పరతత్వము నాకు ఇది ఏ పరతత్వము నాకు ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే. அவர் சொல்றார், நீ மைண்ட்ல எப்படி விஷுவலைஸ் பண்ணிட்டாலும் பகவான் அப்படி இருப்பார் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், நீ என்ன மாவை போட்டு பிசையறியோ பகவான் அந்த சுரூபத்துல இருந்துட்டு போறார். நீ இப்படி பண்ணனா அப்படி இருப்பார், இப்படி பண்ணனா எப்படி இருப்பார். நீ எந்த மாவை போட்டு, இதே சொல்ற மாவையே எக்ஸாம்பிளா கொடுக்குறார். நீ மாவை எப்படி பிசையறியோ அந்த பகவான் அப்படி இருப்பான் அப்படிங்கிற. அதனால நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தரோட வே ஆஃப் பெர்சீவிங் காடுங்கிறது விதவிதமா இருக்கும் இல்லையா. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பா. அந்த பெர்செப்ஷன் எல்லாம் ஒன்னே தான் அப்படிங்கிற. இப்படி சொல்லி அந்த
வடிவமும் உயரமும் வேணா வித்தியாசப்படலாமே ஒழிய இதுதான் பரதத்துவம், பகவான் இப்படிதான் இருப்பான்னு அடிச்சு சொல்றார். எண்டில் என்ன சொல்றார்? இதே பரதத்துவமு நாக்கு, இதே பரதத்துவமு நாக்கு, இதே பரதத்துவமு நாக்கு. இதுதான் தத்துவம். 1000 பேர் 1000 சொன்னாலும் பகவான் எப்படி வேணா இருப்பான் அப்படிங்கிற. இப்படி இருக்க இங்க தாழ்லப்பாக்கத்துல அவரோட அம்மா அப்பா 2 பேரும் நம்ம புள்ள எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. ஏன்னா 6-7 வருஷம் ஆயிடுத்து இவர் கிளம்பி போய். ஒரு நாள் இவ கவலையோடு உட்கார்ந்துருந்த சமயம் ஒரு பாகவதர் வந்து சொல்றாரு, உங்க பிள்ளைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவன் பரம பாகவதரா திருமலையில சுவாமி கிட்ட கீர்த்தனங்கள்லாம் பாடிட்டு இருக்கான், திருமலைக்கு போய் அன்னமையாவை பாருங்கோ அப்படின்னு சொல்றாரு. யாரா அந்த பாகவதர்? எங்கதான் வந்து சொல்றாருன்னா வேற யாரும் இல்லை, வெங்கடாஜலபதி தான். பெருமாளே தான் பாகவதரா வந்து அப்பா அம்மாட்ட இங்க இருக்காருன்னு சொல்ல உடனே லக்கலாம்பா திருமலைக்கு கிளம்புறா. திருமலையை அடைஞ்ச உடனே சுவாமி தரிசனம் பண்ற ஆசையை விட பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆசை அம்மாவுக்கு ஆசையா இருக்கு. பெருமாள் இருக்கட்டும், பிள்ளைய பார்ப்பேன் அப்படிங்கிறா. பாவம் அம்மா இல்லையா, தாய்ப்பாசத்துக்கு ஈடுணையே இல்லை. இப்படி தேடிண்டே அலையறா. ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டா பிள்ளைய. தூரமா இவர் தம்பூராவை மெட்டிட்டு பாடின்னு இருக்கார். என்னன்னு பாடின்னு இருக்கார்? அம்மா ஆசையா பார்க்க வரா, இந்த உலகமே ஒரு நாடக மேடன்னு பாடின்னு இருக்கார். நிறையா மகானுடைய சரித்திரத்துல பார்த்தா ரமண பகவானுடைய அம்மா என் பிள்ளைய பார்த்தே தீருவேன்னு திருச்சூழிலேருந்து கிளம்பி வரா. நீ வாடா என்னோட, அதுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறா வீட்டுக்கு. இவர் சொன்னார் நீ என்னோட வந்து சன்னியாசத்துல இருன்ட்ட. இவர் அப்படி ரூட்டு மாற்றி விடலான்னு பார்த்தா இவர் இப்படி ரூட்டு மாற்றி விடுறார். அம்மாவும் அங்கேயே இருக்கா. அப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமா என்ன ஆகுதுன்னா, ரமண பகவானுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால யார்கிட்டையும் சொல்லாமல் மார்க்கெட்லேருந்து அப்பளம் இடுறதுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து அப்பளம் இட வர ரமண பகவான் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைடா உனக்கு அப்பளம் பிடிக்கவே, இது இந்த கருமங்கள்லாம் வேண்டாம் தானே நான் இங்கே வந்திருக்கேன், மறுபடியும் அப்பளாமா அப்படின்னு கேட்டு அப்போதான் சொல்கிறார், அப்பளமிட்டு பாரு அதை சாப்பிட்டு ஆசையை தீரு. இந்த பாட்டு அப்பளம் இடுறதுக்கு ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். எப்படி இந்த சத்சங்கத்துல எப்படி யோகாபியாசத்துல அப்பளம் இடலாங்கிறதையும் காட்டும். சத்சங்கமாகும் பிரண்டை ரசத்தோடு, சத்சங்கம்ங்கிற பிரண்ட ரசமா சமதமம் ஆகின்ற ஜீரகமிளகுடன் உபரதியாகுமா உப்போடுள்ள நல் வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து. நம்ம யோகாம்பாள் சுந்தர மாமிட்ட சொல்லிடுவோம், அடுத்தது உங்களோட ரெசிபியில இந்த பாட்டை பாடி அப்பளம் இட்டுருங்கோ அப்படின்னு. இப்படி இந்த மகான்கள் அவ அம்மாக்களோட பண்ற லீலைகள்லாம் ரொம்ப அலாதியா இருக்கும். இப்படி அம்மா தேடிட்டு வரா. அன்னமாச்சாரியார் பாடிட்டு இருக்கார், நாட்டி ಬದುಕು ನಾಟಕಮು ಕಾನಗ ಕನ್ನತಿ ಕೈವಲ್ಯಮು ನಾಟಿ ಬದುಕು ನಾಟಕಮು ಕಾನಗ ಕನ್ನತಿ ಕೈವಲ್ಯಮು ನಾಟಿ ಬದುಕು ನಾಟಕವು పుట్టుటయు నిజము పోవుటయు నిజము నట నడిమి పని నాటకము ఎటనెదుట కలతి ప్రపంచము ఎటనెదుట గలతి ప్రపంచము గడగడ పడితి ಕೈವಲ್ಯಮೋ ಕಡ ಕಡ ಬಡಿದೆ ಕೈವಲ್ಯಮೋ ನಾಟೆ ಬದುಕು ನಾಟಕವು ತೆಗದು ಪಾಪಮು ಧೀರತು ಪುಣ್ಯಮೋ ನಗಿ ನಗಿ ಕಾಲಮು ನಾಟಕಮು ಇವು ಗುಣಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ್ವರುಡೇ ಗಗನಮು ಮೀರಿದಿ ಕೈವಲ್ಯಮು ಗಗನಮು ಮೀರಿದಿ ಕೈವಲ್ಯಮು ನಾಟಿ ಬದುಕು ನಾಟಕವು
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.